கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு வேளையில் வழக்கமாய் வியாழக்கிழமை தோறும் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான காரியங்களை குறித்து, அவருடைய தன்மைகளை குறித்து வார்த்தைகளை உங்களுக்கு சில நிமிடங்கள் சொல்லுகிறோம். ஆலயத்திலே 1 தெசலோனிக்கேயர் என்ற நிருபத்தை வசனமாக இதே வியாழக்கிழமை மாலை 6:30 மணிலிருந்து 8 வரைக்கும் தியானிக்கிறோம். ஆனால் இந்த நேரலை வாயிலாக, இந்த ஃபோன் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்க, என் இயேசு ராஜாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. ஆகவே உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமான ஒன்று. நீங்கள் கேளுங்கள், பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், பிறருக்கு சொல்லுங்கள். இந்த வார்த்தை தான் வாழ்க்கையிலே ஒரு ஆறுதல், ஒரு தைரியம், ஒரு சமாதானம், ஒரு பலன். மனுஷன் வாழ்க்கையில உடைந்து போகிற நிலைமை இருக்கு, விலகி போகிற நிலைமைகள் இருக்கு, சமாதானம் கெட்டு போகிற காரியங்கள் இருக்கிறது, மனசு கஷ்டப்படுகிற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரே நிலையில் மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. ஆனால் என் தேவன், எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உலகம் மாறிடும், நிலைகள் மாறும், மனுஷர்கள் மாறுறாங்க. ஆனால் நீரோ மாறாதவர். உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே அருமையானவர்களே, கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு சொல்றோம். கடந்த நாட்களில் என் இயேசு கிறிஸ்து யார்? சர்வ வல்லமையுள்ளவர். இந்த வல்லமையுள்ளவரின் தன்மையில் ஒன்று என்னவென்றால், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உலகத்தில் வேற யாரும் அப்படி எல்லாம் அறிந்தவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி இருந்தா நீங்க பார்த்துங்க. ஆனா என் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். யோவான் 16:30. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும், ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். யார் சொன்னது? ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் அநேகர் கேள்விகளை கேட்டார்கள். அவர்களுக்கு சரியாய் பதில் சொல்லி வந்தார். கூட இருந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீரே. ஓமையாய் பேசின காரியம், வெளிப்படையாய் பேசின காரியங்கள். இத கூட இந்த சீஷர்கள் கவனித்தாங்க, கண்டுகொண்டார்கள். அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க, இது எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் அறிந்த தெய்வம் இயேசு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கை ஒண்ணுமே புரியலன்னு சொல்றீங்களா? வாழ்க்கை எப்படி போக போகிறது? இதெல்லாம் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த தேவர். உம்மை யாரும் கேள்வி கேட்க முடியாது, எல்லாம் உமக்கு தெரியும். அதனால இப்போ நீங்க பரலோகத்திலிருந்து வந்த தேவன் என்று அறிந்திருக்கிறோம். இங்க சாதாரணமானவர் அல்ல, பூமியில் தோன்றினவர் அல்ல, பரலோகத்திலிருந்து வந்த தேவன். அனுபவமா உங்களை பார்த்தும், உங்களிடத்துல பேசியும், பழகியும், கேட்டும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்பதாக இந்த இடத்தில் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 21 17 15 முதல் 17. அங்கே இதே போல ஒரு சம்பவம் இருக்கிறது. சீஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு மீண்டும் கடலுக்கு போனாங்க. ஆண்டவர் அங்கே போனார், பேசினார், ஆகாரம் கொடுத்தார், தெளிவுபடுத்தினார். ஆனா பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பெயரை சொல்லி, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 15 வசனத்துல
நீர் எல்லாம் அறிவீர் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும்பா சொல்றார். 2ஆம் தரம் பேதுருவை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு பேதுரு, நம்ம நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்கிறார். 3ஆம் முறை சீமோனை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். 3வது முறை அவன் என்ன சொன்னான் பாருங்கள். ஆண்டவர் அவனை கேட்டதினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பையாக, உன்னை ஒரு பொறுப்புக்காக அழைச்சேனே, அதனால நீ கொஞ்சம் விலகி போயிட்டியே, என் வேலையை செய். என்ன சோதனை வந்திருக்கலாம் உனக்கு, அதை பற்றி கவலைப்படாத, நீ என் வேலையை செய் என்று பொறுப்பு கொடுக்கிறார். ஏன் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று பார்க்கும்போது கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தால் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, அவருக்குள்ளே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. அவர்தான் ஞானம், அவர்தான் அறிவு, அவர்தான் எல்லாமே, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அவருக்கு தெரியும். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க அவருக்கு தெரியும். எல்லாம் அறிந்தவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விடுவிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை உணர்த்துவார், உங்களை தெளிவாக்குவார், உங்களை நல்வழி காட்டுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நடத்த இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை துதிக்கிறோம், நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேதபாட இந்த ஆன்லைன் மூலமாக இந்த வேதபாட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை எங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்தவர், உமக்கு தான் எல்லாமே தெரியும். முன்னாலே நடக்கிறது தெரியும், பின்னாலே நடக்கிறது தெரியும், நடைபெற்று கொண்டிருக்கிறது தெரியும், சகலமும் உமக்கு தெரியும். தொடர்ச்சிய வசனத்தை கேட்டவர்கள் உம்மை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ ஆயத்தமாக்கும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.